காரைக்குடியில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் இந்த ஆண்டு பங்குனி திருவிழா நடைபெற்றது. பல்வேறு பகுதிகளில் விரதம் இருந்து பக்தர்கள் தங்களது கால்களில் செருப்பு அணியாமல் சுட்டெரிக்கும் வெயிலில் பால்குடம் சுமந்து கோவிலுக்கு ஊர்வலமாக சென்றனர். ஊர்வலம் காரைக்குடி பஜார் தெருவில் உள்ள ஜாமியா பள்ளிவாசலை அடைந்தது. சுட்டெரிக்கும் வெயிலில் காலில் செருப்பு கூட அணியாமல் வந்த பக்தர்களை பார்த்த பள்ளிவாசலில் இருந்தவர்கள் தொழுகைக்கு வருபவர்கள் பயன்படுத்த வைத்திருந்த தண்ணீரை பக்தர்களின் கால் சூட்டை தணிக்க பக்தர்களின் கால் உடல் மீது பீச்சி அடித்தனர். பக்தர்களும் பள்ளிவாசலில் நின்று தங்களது உடல் சூட்டை தணிக்க இஸ்லாமியர்கள் பாய்ச்சி அடிக்கும் தண்ணீரை பெற்றுக்கொண்டு சென்றனர். மேலும் பக்தர்கள் நடந்து செல்லும் சாலையில் கால் சுடாமல் இருக்க தண்ணீரை பாய்ச்சி அடித்தனர். கோவில் வழிபாட்டிற்கு செல்லும் இந்த சகோதரர்களின் கால்கள் சுடுகின்றதே என தொழுகைக்காக பள்ளிவாசலுக்காக வந்த இஸ்லாமிய சகோதரர் தண்ணீர் பாய்ச்சி அடிப்பது தமிழ்நாட்டின் தனி சிறப்பாக கருதப்படுகிறது. தமிழ்நாட்டில் அனைத்து மத மக்களும் ஒற்றுமையாக வாழ்கின்றனர் என்பதற்கு இந்த சம்பவமானது ஒரு எடுத்துக்காட்டாக காணப்படுகிறது. இந்த சம்பவத்தை பார்த்த அனைவரும் தங்களது பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர்.